இன்னைக்கு என்ன பண்ணலாம்? ஒண்ணுமே புரியலையே. வா, நமக்குன்னு எவனோ ஒருத்தர் மாட்டுவாங்க. என்னடா எங்க போனோம்? வாங்க வாங்க உட்காருங்க. ஓ சீட்ல நல்லா இருக்குது, உட்காருண்ணா. எந்த வருஷத்து வண்டிப்பா இது? 2022க்கா? ஏன் கேக்குறீங்க? 2022ஆ? யார் பேர்ல இருக்கு வண்டி? என் பேர்ல தான் இருக்கு. உன் பேர்ல தான் இருக்கா? சரி, உன் பேர் என்ன? மனோஜ். இன்ச்சில் எஸ். ஏன் இதெல்லாம் என்கிட்ட கேக்குறீங்க? கேட்டு வச்சுக்கிறது நல்லது இல்ல. சரி, நீ சாப்பிட்டே நீ? எங்கக்கா காலைல இருந்து சவாரி எதுவும் கிடைக்கல. எதனா சவாரி கிடைச்சாதான் போய் சாப்பிடணும். சாப்பிடலையா? ஐயோ, ஏங்க தம்பிக்கிட்ட ஒரு 100 ரூபாய் கொடுங்க. எனக்கு எதுக்கு 100 ரூபாய் கொடுக்குறீங்க? தம்பி, இப்படி போய் ரைட் கட் பண்ண வச்சுக்க, மூலையிலே ஒரு பிரியாணி கிடக்குது, சூப்பரா இருக்கும். ஒரு குவார்டர் பிரியாணி சாப்பிடலாம். ஓ அதை நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். உட்காருங்கக்கா. எங்க போனோமா நான் இட்டுன்னு போய் விடுறேன். முதல்ல சாப்பாடு, அப்புறம் தான் சவாரி. இது நாங்க ஃப்ரீயா கொடுத்தது சாப்பாட்டுக்குன்னு. சவாரிக்கு அப்புறமா தரோம். ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கீங்களேக்கா. இது மாதிரி யாருமே இருக்கிறது இல்ல. வண்டி டயர்லாம் எப்போ மாத்தந்த? நான் ஒரு 3 மாசம் இருக்குண்ணா. 3 டயரும் மாத்திட்டேன். பிரேக்கு கிளச் எல்லாம் நல்லா பிடிக்குமா? வண்டி கண்டிஷன்லாம் பக்காவா இருக்குண்ணா. சேஃப்டியா கொண்டு போய் விடுவேன், கவலைப்படாதீங்கண்ணா. சரி சரி, நீ போய் சாப்பிட்டு வந்துரு, அதுக்கப்புறம் சவாரிக்கு போலாம். நோ, முதல் சவாரி எடுத்துன்னு போய் விட்டுறேண்ணா, அதுக்கப்புறம் சாப்பிட்றேண்ணா. அப்பா, எனக்கு இங்க ஒரு வேலை இருக்குதுப்பா, ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள நீ போய் சாப்பிட்டு வந்துடலாம்ல? போப்பா, நீ போய் சாப்பிட்டு வந்துரு. அது வரைக்கும் நாங்க இங்கேயே வெயிட் பண்றோம். அப்படின்றீங்களா? சரி, கொஞ்ச நேரம் இருங்க. இருப்பா, ஏன் வண்டியை ஸ்டார்ட் பண்ற? வண்டியில போயிட்டு சாப்பிட்டு வந்துடுங்க. அட என்ன பண்ணி, நீ வராம போயிட்டா நாங்க வேற இடம் தேடி இருக்க முடியும். அதெல்லாம் முடியாது. அக்கா கண்டிப்பா வந்துருவோங்க, நம்ப மாட்டியா? அப்ப நீ நம்ப மாட்டியா? விட்டு பாப்பா வண்டிய. விட்டு போப்பா, சவாரி காசு 500 ரூபா தரேன் நானு. 500 ரூபா? சரி, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இங்கே இருக்கிறீங்களா? இங்கே இருக்கிறோம், நீ போய் சாப்பிட்டு வந்துரு. சாவி எடுத்துக்கிறாங்க. இருப்பா, ஏன் சாவி எடுக்கிற? சாவியோட அக்கா விட்டு போக முடியும்? தம்பி மாதிரி பாசம் வச்சுக்கிறோம், ஒரு சாவி விட்டு போறதுக்கு நம்பிக்கை இல்லாம பேசுற. சரி விடுங்க, சாவி எடுத்துன்னு போல. மழை வேற வர மாதிரி இருக்குது. இந்த வண்டி பாவல் எங்கப்பா வச்சுக்கிற? பாக்கெட்ல தானே இருக்குது. பேர் மழை வந்து பேப்பர் நஞ்சு போய் என்ன வருது? சரி, நீ போய் சாப்பிட்டு வா. பேப்பர் நீங்களே வச்சுன்னு இருக்கீங்களா? நாங்களே வச்சிருக்கோம், நீ போய் கடை கடை சாப்பிட்டு. ஓ, புதுசா கடை வேற ஆரம்பிச்சிடறேன். லக் பீஸ் ஃப்ரீயா வைக்கிறாங்களாம். லெக் பீஸ் ஃப்ரீயா? ஆமா, எனக்கு 2 லெக் பீஸ் வச்சாங்க. தோ வந்துடுறேன். கஜா அலப்பற ஸ்டார்ட். என்னடா தம்பி, உனக்கு எங்க எங்க பொண்ணு தெரியும், பொண்ணே கிடைக்க மாட்டேது. என்னடா பண்றது? ஒண்ணும் பண்ண தேவையில்ல, இந்த ஆட்டோ வாங்கி கொடுங்க, ஆட்டோமேட்டிக்கா பொண்ணு கிடைக்கும். என்னது, ஆட்டோ வாங்கி கொடுத்தா பொண்ணு கிடைக்குமா? என்னங்க சொல்றீங்க? உன் தம்பி வேலைக்கு எதனா போறானா? இல்லையா, போறான் 4 நாள்ல நின்னுறான். அப்ப எப்படி பொண்ணு கிடைக்கும்? ஆட்டோ வாங்கி கொடுங்க, சொந்த பிசினஸ், உடனே பொண்ணு கிடைக்கும். டேய், ஆட்டோ ஓட்டுவியா? ஓட்டுவங்க. 5 வயசு குழந்தைய ஆட்டோ ஓட்டுதுங்க, இவரு ஓட்டுறதுக்குன்னா? ஆட்டோ வாங்குற அளவுக்கு காசு நம்ம கிட்ட இல்லைங்களே. இப்ப எவ்வளவு அதை மட்டும் கொடுங்க, மத்த இன்ஸ்டால்மெண்ட்ல போட்டுக்கலாம். இப்ப என்ன இருக்குது, வெறும் 5000 ரூபா தான் இருக்கு. அதை வச்சு என்ன வாங்க முடியும்? 5000 ரூபாய் அது போதும், மத்த இன்ஸ்டால்மெண்ட்ல போட்டுக்கலாம். உண்மையாவா சொல்றீங்க? உண்மையா சொல்றான். 2022 மாடலு, 3 டயரே மாத்தியாச்சு. பிரேக்கு கிளட்ச் எல்லாம் சூப்பரா இருக்குது. பேரு மனோஜ். இந்த அப்படி ஆசை புக்கு காசு 5000 ரூபாய் என்கிட்ட கொடு. இனி உன் தம்பிக்கு பொண்ணு கட்சி அனிமனுக்கு ஆட்டோ வழியா அமுச்சு வை. என்னடா சந்தோஷமா? இவ்வளவு சீக்கிரத்துல எனக்கு நல்லது நடக்கும்னு நம்பவும் இல்லக்கா. கடவுள் நம்ம பக்கம் இருக்கா இருக்குமாரு, நம்மளுக்கு நல்லதுதான் நடக்கும். சரி, அந்த காசு கொடு. இந்தக்கா. இந்தாங்க. சூப்பர். மாசம் மாசம் நாங்க இங்கே வந்துடும், காசை தான் கொடுத்துருங்க. கண்டிப்பா கொடுத்துருங்க. உங்களை மாதிரி நல்ல மனுஷங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறதே இல்ல. சரி, ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். வெற்றி நிச்சயம். தம்பி, புது வருஷம் பிறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள நம்மளுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. சரிவா, நீ இந்த ஆட்டோ ஓட்டு. ஹை ஹை டு டு டு. ஏய், என்னடா பண்ற? ஆட்டோ ஓட்டுறங்க, ஓடாம வந்தேன். என்னது, ஓட்டுறியா? டேய், இதெல்லாம் மாட்டு வழியா டூட்ருன்னு ஓடுறதுக்கு? ஆட்டோடா. மாட்டு வண்டி ஓடும் போது ஆட்டோ ஓடாதா? ட்ரூன்னா? ஐயோ, இவனை நம்பி ஆட்டோ வாங்கிட்டேனே. டேய், ஆட்டோ ஓட்ட கத்துக்கடா. கோ டே ஓடி போனா கத்துப்பாங்க. ஹை ட்ரூ ட்ரூ. ஹை ஹை ட்ரூ. ஐயோ, தலையெழுத்து.
இருந்த 5000 வரை கொடுத்துட்டேன். அப்ப அவருக்கு போன் போட்டு தான் சொல்லணும் போல இருக்கு. தேடி தேடி பார்த்தா ஓட்லயே காணோம். ரைட்ல சொன்னாங்களா லெஃப்ட்ல சொன்னாங்களா? இது யாரு இது? மோ என்ன பண்ணிருக்கீங்க? தம்பி பாக்குறதுக்கு ஆட்டோக்கார மாதிரி இருக்கிற. என் தம்பிக்கு ஆட்டோ ஓட்ட தெரியல தம்பி. இந்த ஆட்டோ வாங்கிட்டா இது கொண்டு வந்து எங்க வீட்டுல விட்டுரு வந்துடா. ஆட்டோ வாங்கிட்டேன் வீட்டுல எடுத்துட்டு வந்து விட்டுறா. எந்த ஆட்டோவ? இந்த ஆட்டோ தான்ப்பா. மாசம் 5000 ரூபாய் டியூ. மாசம் 5000 ரூபாய் டியூவா? யார் ஆட்டோவை யாரு டியூ கட்டுறது? வண்டி 2022 மாடலு, மனோஜ் பேரு, 3 டயரும் புதுசா இருக்குது, கிளட்ச் பிரேக்லாம் சூப்பரா இருக்குது. ஆமா இதெல்லாம் கரெக்டா இருக்குது. வண்டி யாருது? மனோஜ் இது. இப்ப நாங்க வாங்கிட்டோம். மனோஜ் யார் தெரியுமா? அந்த மனோஜ் நான் தான். என்னது மனோஜ் நீயா? அப்ப அவங்ககிட்ட வித்துட்டியா நீ? அடங்கொய்யால அந்த ஃப்ராடுங்க பண்ண வேலை தானா இது? 100 ரூபாய்க்கு நம்பிட்டேன். எப்பா கொஞ்சம் எடுத்துட்டு வந்து வீட்டு வரைக்கும் விட்டுருப்பா. இவனுக்கு ஓட்ட தெரியாதுப்பா. ஓ நாங்க ஓட்ட தெரியாதுன்றா. இங்க பாரு எவ்வளவோ ஓட்ட இருக்குது. இவன் வேற நேரம் காலத்துல லூசு மாதிரி பேசிட்டு இருப்பான். தம்பி நீ எடுத்துட்டு வந்து விட்டுட்டு வாப்பா. லூசு மாதிரி பேசாத. அதுங்க ஏமாத்தி காசு வாங்கி போச்சு. இது ஏன் ஆட்டோ? என்னது உன் ஆட்டவா? தம்பி இது உன் ஆட்டவா இருக்கலாம். அதான் நாங்க வாங்கிட்டோமே. டேய் நவரா. டேய் நவரி. சும்மா எதனா பேசுங்க கிடக்குதுங்க. ஏய் என்ன ஆட்டோ எடுத்து வந்து வீட்டு விடுறா? இந்த பார் இன்னொரு வண்டியை பத்தி பேசிட்டு இருந்தா அவள்தான் உனக்கு. ஏய் எங்க பாரு 2 புக் இருக்குது. ஆமா புக்கு. டேய் தம்பி என்னடா இது? ஆட்டோக்கா அப்படின்னு குத்தி நசுக்க போறா. போய் என்னன்னு கேளுடா. என்னடா என்ன? பல்லெல்லாம் ஒச்சிடுவேன். அக்கா பல்லெல்லாம் உடைப்பாங்களாங்க? இப்ப நான் உடைக்க போறேன். ஆமா பல்லெல்லாம் நேத்தா ஒண்ணு வேண்டாம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் வந்து ஐடியா வாண்டதுல எங்களை பார்த்திருப்பீங்க, நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து நாங்க புதுசா வந்து சீனு கஜான்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு சேனல் ஓபன் பண்ணிருக்கோம். அதுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோ போடுவோம். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பா தேவை. நன்றி, வணக்கம். சீனு கஜா அலப்பறை ஆரம்பம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சீனு கஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. பாய்.